ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் திட்ட கமிஷன் வந்து தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நிதி ஆயோக்கை தான் வந்து இந்த திட்ட ஆணையத்தை வந்து கலைச்சிட்டு தான் வந்து நிதி ஆயோக் அப்படிங்கிறத வந்து 2015 வந்து Jan 1 வந்து மோடி அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்தியாவின் திட்ட கமிஷன் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா நிதி ஆயோக் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, உலக சுகாதார நிறுவனத்தின் புதிய துணை பொது இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படிங்கிறாங்க. சௌமியா சுவாமிநாதன். அப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கும்ல, அதுதான் இதுதான். இதில் வந்து என்ன, இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். இதை நீங்கள் எப்படி நோட் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னா, சாதி திட்டம்னா எதை பற்றினது அப்படின்னா, இந்திய விசைத்தறி மற்றும் ஜவுளித்துறை, விசைத்தறி மற்றும் சிறு தொழில் நிறுவனங்கள் ஆகியவை மென்மேலும் வளர ஊக்கப்படுத்தப்பட்ட திட்டம் தான் சாதி திட்டம். சாதி திட்டம்னா என்ன அப்படின்னா, விசைத்தறி மற்றும் ஜவுளித்துறை, விசைத்தறி மற்றும் சிறு தொழில் நிறுவனங்கள் ஆகியவை வந்து மென்மேலும் வளர ஊக்கப்படுத்தப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க சாதி திட்டத்தை. அடுத்து, இதை நீங்கள் எப்படி படிச்சணும் அப்படின்னா, இந்திய மாலத்தீவு பரஸ்பர கூட்டு இராணுவ பயிற்சி வந்து எந்த பேரில் வந்து அழைக்கப்படுகிறதுன்னா எக்வயரிங்கிற பேரில் தான் அழைக்கப்படுகிறது. இந்த இயர் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். பட் வந்து பொதுவானது வந்து என்ன, இந்திய மாலத்தீவுக்கான கூட்டு இராணுவ பயிற்சி வந்து எக்வரின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இது வேண்டாம், டைரெக்டாக நம்ம வந்து இதுக்கு போயிடும். நம்ம எது வந்து பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அது மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து எது சரியானது அப்படிங்கிறாங்க. சரியானது என்னங்கிறது 1 and 2 தான் வந்து சரி அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, ஆம்னியான்னா வந்து நீர்ம ஊடகத்தை வந்து கருவிற்கு கொடுக்கறது தான் வந்து ஆம்னியான் அப்படிங்கிறாங்க. இதே கோரியான் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அலன்டாய்ஸ் இணைந்து தாய்சை இணைப்பாக வந்து மாறுகிறது அப்படிங்கிறாங்க. ஆம்னியான்னா நீர்ம ஊடகத்தை வந்து கருவிற்கு கொடுக்குது அப்படிங்கிறாங்க. இதே கோரியான்னா அலன்டாய்ஸ் வந்து இணைந்து தாய் செய் இணைப்பாக வந்து மாறுகிறது அப்படிங்கிறாங்க. இது ரெண்டு தான் கரெக்டு அப்படிங்கிறாங்க. தாவர உலகில் மிக குறைந்த எண்ணிக்கையில் உள்ள சிற்றினத்தான தாவர தொகுதி என்ன அப்படிங்கிறாங்க. ஜிம்னோஸ்பெர்ம் தான் வந்து ரொம்ப மிக குறைந்த அளவில் உள்ளது வந்து சிற்றினம் அப்படிங்கிறாங்க. தாவர உலகில் மிக குறைந்த எண்ணிக்கையில் சிற்றினங்கள் கொண்ட தாவர தொகுதி அப்படின்னா ஜிம்னோஸ்பெர்ம். எந்த வகுப்பு ஆல்காக்கள் டைனமைட்டை உற்பத்தி செய்வதில் வந்து பயன்படுகின்றன அப்படிங்கிறாங்க. கிரைசோபைசி தான் வந்து அந்த டைனமைட்டை உற்பத்தி செய்ய வந்து பயன்படுகின்றன. எந்த வகுப்பு ஆல்காக்கள் டைனமைட் உற்பத்தி செய்வதில் பயன்படுகின்றன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கிரைசோபைசி நோட் பண்ணிக்கோங்க. வேதி பிரச்சார்பு உயிருக்கு வந்து எடுத்துக்காட்டு எது அப்படிங்கிறாங்க. மனிதன். வேதி பிரச்சார்பு உயிருக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா வந்து மனிதன் தான் வந்து ஆன்சர். அடுத்து வந்து இதெல்லாம் வந்து சம்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் இதில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்டு. லாப அல்லது நட்ட சதவீதம் எப்போதும் எதன் மேல் கணக்கிடப்படுகிறது அப்படின்னா அடக்க விலையில் தான் வந்து கணக்கிடப்படுகிறது அப்படிங்கிறாங்க. லாப அல்லது நட்ட சதவீதம் எப்பொழுதும் எதன் மேல் கணக்கிடப்படுகிறதுனா அடக்க விலை மேல் கணக்கிடப்படுகிறது. சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து வேறு என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாமே சம்ஸு தான். நம்ம எது பொதுவானதோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம். அரைவட்டத்தின் அமையும் கோணம் வந்து எப்போதும் வந்து செங்கோணம் தான் அமையும். அரைவட்டத்தின் மீது அமையும் கோணம் செங்கோணம். இந்தியாவில் தனக்கென்று சின்னத்தை பெற்ற முதல் நகரம் எதுன்னு கேட்குறாங்க. பெங்களூர் தான் வந்து முதல் நகரம். இந்தியாவில் தனக்கென்ற சின்னத்தை பெற்ற முதல் நகரம்னா வந்து பெங்களூர் தான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். சட்ட அலுவலர்கள் மற்றும் மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர்களை எந்த விதியின் கீழ் இந்திய குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறார் அப்படிங்கிறாங்க. 76 தான் வந்து நம்ம அட்டர்னி ஜெனரலை வந்து நியமிக்கிறதுக்கான ஆர்டிக்கிள். சட்ட அலுவலர்கள் மற்றும் மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர்களை எந்த விதியின் கீழ் வந்து இந்திய அரசு குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறார் அப்படின்னா வந்து 76. 75னா நமக்கு வந்து பிரதமர் வந்துடுவாங்க. 76னா வந்து அரசு தலைமை வழக்கறிஞர் வருவாங்க. 78 வந்து அவரோட கடமைகள் வரும். யார்? பிரதமரின் கடமைகள் வரும்.
இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள் என்னன்னு கேட்குறாங்க. ஏப்ரல் 1, 2010. கல்வி உரிமை சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் வந்து 2010 ஏப்ரல் 1. உரிமை பணி சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னா, லோக் அதாலத்துனா எல்லாருக்குமே ஈஸியாக புரியும். லோக் அதாலத்து வந்து எப்போ வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 1987 தான் வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படிங்க. தேசிய கொடி பற்றி தவறான விதியை வந்து கண்டுபிடிக்க அப்படிங்கிறாங்க. தான் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு சரியானது என்னதுங்கிறத மட்டும் பார்த்துக்குவோம். தேசிய கொடியை ஏற்றும் போதும் இறக்கும் போதும் கவனமாக செயல்பட வேண்டும். சூரியன் மறையும் முன் தேசிய கொடியை வந்து இறக்கிவிட வேண்டும். கொடியை கம்பத்தில் ஏற்றும் போது நாம் நேராக நிற்க வேண்டும். இதெல்லாம் வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியல் சட்ட விதி 41 எதை கூறுது அப்படின்னா வேலைக்கு உரிமையை தான் வந்து கூறுது அப்படிங்கிறாங்க. குடியரசு துணைத் தலைவர் பதவி பற்றி எந்த சரத்து வந்து கூறுகிறது அப்படின்னா 63 தான். இதே வந்து குடியரசுத் தலைவர்னா 52 வரும், துணை குடியரசுத் தலைவர்னா வந்து 63 வரும். 356ங்கிறது வந்து மாநில நெருக்கடியை வந்து அவசர நிலை பிரகடனம் பண்ணுவாங்க, அது வந்து 356. இதே தேசிய அவசர நிலை பிரகடனம்னா வந்து 352 வரும். இதற்கான பதில் வந்து குடியரசு துணைத் தலைவர் பதவி பற்றி எந்த அரசியலமைப்பு வந்து கூறுகிறது அப்படின்னா வந்து 63 தான் வந்து கூறுகிறது அப்படின்னு. கீழ்காணும் வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு சரியான விடையை கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. நமக்கு வந்து வந்தோன்னா ஏ மற்றும் சரி, ஆர் வந்து தவறு அப்படிங்கிற. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கூற்று என்னென்னு பார்ப்போம். பூமி வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்வது தான் தற்சுழற்சி என்கிறோம். இது கரெக்டு தான். தற்சுழற்சி இயக்கம் காரணமாகத்தான் வந்து பருவகாலம் வந்து ஏற்படுகிறது. ஆக்சுவலி வந்து பருவகாலங்கிறது வந்து அதோட தற்சுழற்சினால் ஏற்படுகிறது இல்லை, அது 23 டிகிரி வந்து சாய்ந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதனால தான் நமக்கு வந்து பருவநிலை மாற்றம் வந்து ஏற்படுறத வந்து புக்கில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ வந்துன்னா அதோட தற்சுழற்சினால் வந்து நமக்கு வந்து பருவகாலம் வந்து ஏற்படலை. ஸோ வந்து கூற்று மட்டும்தான் சரி, இது ஆர் வந்து தவறு தான். உலக காடுகள் தினம் வந்து எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறாங்க. மார்ச் வந்து 21 தான் வந்து உலக காடுகள் தினம் அப்படின்னு. இதே மார்ச் 22 நம்ம என்ன பார்ப்போம் வந்து தண்ணீர் தினம் பார்ப்போம். மார்ச் 21 அப்படின்னா வந்து காடுகள் தினம் நோட் பண்ணிக்கோங்க. மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். மார்ச் 8 நம்ம என்ன பார்ப்போம் பெண்கள் தினம், வந்து உலக பெண்கள் தினம் தான் மார்ச் 8. தொழில் முனைவு முன்னேற்றத்திற்கான திட்டம் எதோட தொடர்புடையதுன்னா பெண்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணர்தல் அப்படிங்கிறாங்க. தொழில் முனைவு முன்னேற்றத்திற்கான இடிபி திட்டம் வந்து எதோட தொடர்புடையது அப்படிங்கிறாங்க, பெண்களின் தனித்திறமைகளை வந்து வெளிக்கொணர்றதுக்காக திட்டம் அப்படின்னு. அசாம் இது வந்து என்ன அப்படின்னா அசாம், ஜூம் ஆந்திர பிரதேசம் வந்து பொன்னம், மத்திய பிரதேசம் வந்து இல்லை மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அசாம்னா வந்து இது வந்து தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். பொறுத்துக்கு வந்து எப்பயுமே வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அசாம்னா மாசான்னு சொல்லியிருக்காங்க, ஆந்திர பிரதேசம்னா பொன்னம்னு சொல்லியிருக்காங்க, மத்திய பிரதேசம் வந்து ஜூம் சொல்லியிருக்காங்க, கேரளா வந்து பொடு. இது ஷியூராக தெரியல. இல்லை நான் இதை பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த கொஸ்டின் வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது. எந்த ஒன்று சங்கத்தமிழின் சமுதாய நிலையை வந்து விளக்குகிறது அப்படிங்கிறாங்க. தொல்காப்பியத்தில் உள்ள பொருள் அதிகாரம் தான் வந்து சங்கத்தமிழின் வந்து சமுதாய நிலையை வந்து விளக்குது. சங்கத்தமிழின் சமுதாய நிலையை விளக்குவது எது அப்படின்னா தொல்காப்பியத்தில் வந்து பொருள் அதிகாரம் தான் விளக்குது அப்படிங்கிறாங்க. அதிலே நம்ம 3 அதிகாரம் பார்த்துருக்கோம். எழுத்து, சொல், பொருள்னு வந்து சொல்லுவோம். இதில் வந்து ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 ஏழுகள்னு மொத்தம் 27 ஏழுகள் வந்து இருக்கும். அதில் சங்கத்தமிழில் வந்து சமுதாய நிலையை விளக்குவது வந்து என்ன அப்படின்னா தொல்காப்பியத்தில் உள்ள பொருள் அதிகாரம் தான் வந்து சொல்கிறாங்க.
ஆமுக்த மால்யதா வந்து என்ன இது வந்து கிருஷ்ணதேவராய எழுதினதுன்னு கூட நம்ம விஜயநகர பேரரசு பார்க்கும்போது பார்த்துருப்போம். ஆமுக்த மால்யதா வந்து என்ன ஒரு தெலுங்கு மொழி நூல். அவர் வந்து இந்த ஒன்று மட்டும்தான் தெலுங்கு மொழியில் எழுதியிருப்பார், மற்ற எல்லாமே சமஸ்கிருதத்தில் வந்து எழுதியிருப்பாங்க. ஆமுக்த மால்யதம் வந்து ஒரு தெலுங்கு மொழி நூல். ஜூமா மசூதி எங்கே இருக்குது அப்படின்னா வந்து குல்பர்கா அப்படிங்கிறாங்க. ஜூமா மசூதி கட்டினது யாருன்னா ஷாஜகான் தான் வந்து கட்டியிருப்பாங்க. கோல் கும்பாஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பிஜப்பூரில் வந்து இருக்குது. ஜாம்பவதி கல்யாணம் வந்து சமஸ்கிருதம். இது ஆமுக்த மால்யதம் கிருஷ்ணதேவராயர் தான், ஜாம்பவதி கல்யாணமுமே கிருஷ்ணதேவராயர் தான். ஆனால் வந்து ஆமுக்த மால்யதம் வந்து தெலுங்கு மொழியில் எழுதியிருப்பாங்க, ஜாம்பவதி கல்யாணம் வந்து சமஸ்கிருத மொழி. அதான் டிஃப்ரென்சியேஷன் பார்த்துக்கோங்க. ஜூமா மசூதி எங்கே இருக்குன்னா குல்பர்கா வந்து சொல்கிறாங்க. கோல் கும்பாஸ் வந்து பிஜப்பூரில் வந்து இருக்குது. அடுத்து வந்து போபால் அரசியர்களான ஷாஜகான் பேகமும் சுல்தானா ஜஹன் பேகமும் இந்த வரலாற்று சின்னத்தை செப்பனிட ஏராளமான பணத்தை வாரி வழங்கினா எதை செப்பனிட அப்படின்னா சாஞ்சு ஸ்தூபியை வந்து செப்பனிட தான் வந்து ஏராளமான பணத்தை வந்து வாரி வழங்கினர் அப்படிங்கிறாங்க. ஃபரீத்தோட உண்மையான பேர் வந்து ஷெர்ஷா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம முகலாய வம்சத்துலேயே ஒரே ஒருத்தவங்க சூர்வம்சம் வந்து இடையில வந்திருப்பாங்க. பாபருக்கும் ஹுமாயூனுக்கும் இடையில வந்து யார் வந்திருப்பாங்கன்னா ஷெர்ஷானை கூட பார்த்துருப்போம். மோஸ்ட் ஆஃப் த போர் வந்து ஷெர்ஷாவுக்கும் வந்து ஹுமாயூனுக்கும் தான் வந்து சண்டை நடந்திருக்கும். ஷெர்ஷாவோட உண்மையான பேர் வந்து என்ன அப்படின்னா வந்து ஃபரீத்தின் உண்மையான பேர் வந்து ஷெர்ஷா அப்படிங்கிறாங்க. இப்ராஹிம் லோடி, சிக்கந்தர் லோடி, அலாவுதீன் இவங்களாம் வந்து டெல்லி சுல்தான்களில் வந்து வருவாங்க. ஏன்னா இவங்க வந்து முகலாயர்கள். நீங்கள் அது மாதிரி பிரிச்சிங்கன்னா கூட உங்களால் ஆன்சர் வந்து ஈஸியாக பண்ண முடியும். புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர்கள் யார் அப்படின்னா வந்து ஷெர்கான் லோடி தான். நமக்கு வந்து புதுச்சேரினாவே பிரெஞ்சுக்காரர்கள்னு தெரியும். அதை வழங்கியவர் யார் அப்படின்னா ஷெர்கான் லோடி அப்படின்னு. சிவாஜியின் முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை வந்து என்ன ராய்கர் கோட்டை. இதை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த தடவை வந்து இது மாதிரி டேரெக்டாக கேட்கல. லாஸ்ட்டு குரூப் 4 வந்து கூற்றுகளை வச்சுருந்தாங்க. ஆனால் இங்கே பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக கேட்டுருங்க. இப்போ வந்து அவங்க கேள்வி கேட்குற விதம் வந்து மாறிடுச்சு. இதில் வந்து நம்ம இன்ன வரையும் பார்த்ததில் ஒரே ஒரு கூற்றோ 2 தான் பார்த்தோம். ஆனால் இப்போ வர எக்ஸாம்ஸில் எல்லாமே வந்து வெறும் கூற்றுகள் தான் வைக்கிறாங்க, அதிகமான கேள்விகள். ஸோ வந்து அதனால தான் நீங்கள் வந்து அதிகம் வந்து படிக்கணும். இது மாதிரி ஸ்ட்ரைட்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ வந்து வர முடியாது. இது வந்து 2018க்கான வந்து கொஸ்டின். இப்போ வந்து அந்த 2022லலாம் வந்து கூற்றுகளுக்கான கொஸ்டின் தான் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து படிக்கும்போதே ரொம்ப தெளிவாக படிச்சுக்குங்க. புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களால் வந்து ஈவன் வந்து அட்லீஸ்ட் ஆன்சர் பண்ண முடியலனாலும் ஏதாவது கெஸ் பண்ணியாவது வந்து உங்களால் மார்க் அடிக்க முடியும். அதனால் இது மாதிரி ஸ்ட்ரைட் கொஸ்டின்லாம் இனிமேல் எதிர்பார்க்க முடியாது. கூற்றுகளுக்குனால நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக படிக்கணும் எதை படித்தாலும். அதனால் நல்லா படிங்க. டைம் நல்லா இருக்குது, 6 months டைம் இருக்குது. இப்போ ஜான் மந்த்து சொன்னாங்க நோட்டிஃபிகேஷன் போட போகிறாங்கன்ட்டு. எப்படியும் வந்து ஜூன் மந்த்து தான் வந்து குரூப் 4க்கான எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 months நல்லா சாலிடாக இருக்குது. நல்லா படிங்க. திருப்பி இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த வாரத்தோட எண்டிங்கில் வந்து இந்த வீக் ஃபுல்லாக நம்ம என்ன படித்தோம் அப்படிங்கிறத ஒரு தடவை ரிவிஷன் கொடுங்க. அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து திருப்பி அதை ஞாபகம் வச்சுக்க முடியும். அதனால் வந்து ரிவிஷனுங்கிறத நல்லா கொடுக்க ஆரம்பிங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்கள் வந்து டென்ஷன் ஆகிடுவீங்க. படித்ததை கூட உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதுக்காக நீங்கள் ரிவிஷன் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை இல்லாமலே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் வந்து அதிகரிக்கும். ஓகே நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு தூக்கி போட்டுடலாம். அதுக்காக வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே என்ன படிக்கிறீங்களோ, இந்த வீக் ஃபுல்லாக என்ன படிக்கிறீங்களோ அந்த வீக் எண்டில் வந்து அதை ஒரு ரிவிஷன் போட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிவாஜியின் முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை வந்து என்ன சொல்கிறாங்க, ராய்கர் கோட்டை வந்து சொல்கிறாங்க. ராய்கர் கோட்டை குதுப்பினார் என்னும் கோபுர கட்டுமான பணிகளை வந்து தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா வந்து குத்புதீன் ஐபக் தான் தொடங்கி வைத்திருப்பாங்க. அவங்க வந்து ஒரு போலோ விளையாட்டின் போது இறந்துறதுனால அவங்களோட மருமகன் வந்து இல்துமிஷ் தான் வந்து அந்த பணியை வந்து முடித்து வைப்பார். நமக்கான கேள்வி வந்து குதுப்பினார் என்னும் கோபுர கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தவர் தான் குத்புதீன் ஐபக். அதை முடித்து வைத்தவர்னு கேள்வி கேட்டால் நீங்கள் இல்துமிஷ் வந்து கொடுக்கணும் ஆன்சர். புதிய வேளாண் விலை கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா 1986. புதிய வேளாண் விலை கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து 1986. கல்வி பற்றிய பொறியியலை வந்து உருவாக்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸ்கல்ஸ். கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் வந்து ஸ்கல்ஸ். தேசிய ஒருமைப்பாட்டு தினம் கொண்டாடப்படும் நாள் என்னன்னு கேட்குறாங்க. நவம்பர் 19. தேசிய ஒருமைப்பாட்டு தினம்னா நவம்பர் 19 நோட் பண்ணிக்கோங்க.
ஜவஹர் கிராம் வேலை வாய்ப்பு திட்டம்னா வந்து 1999 அப்படிங்கிறாங்க. நாட்டு சமூக உதவி திட்டம் வந்து 1995. வேலைவாய்ப்பு உறுதி திட்டம்ங்கிறது 1993. கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் வந்து 1977. ஏன்னா ஜவஹர் கிராம் வேலைவாய்ப்பு திட்டம்னா 1999. நாட்டு சமூக உதவி திட்டம் அப்படின்னா 1995. வேலைவாய்ப்பு உறுதி திட்டம்னா 1993 சொல்கிறாங்க. கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம்னா 1977 நோட் பண்ணிக்கோங்க. அறிவியல் சமதர்மத்தை வந்து தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா காரல் மார்க்ஸை தான் வந்து சொல்கிறாங்க. அறிவியல் சமதர்மம்னாவே காரல் மார்க்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 40 கொஸ்டின்ஸாவது பார்த்துருப்போம். கண்டிப்பாக எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் படிக்கும்போது வந்து என்ன மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். அதுக்காக தான் உங்களுக்கு அந்த கண்டென்ட் புக் கண்டென்ட் கொடுக்கையிலேயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான கொஸ்டின்ஸும் போடுறது. ஏன்னா இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், படிக்கும்போது வந்து நோட் பண்ணிக்க வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட வந்து முடியுது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.